வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டாஸ்க் பார்த்தோம். சாண்ட்ரா ஓட்டது மாசான சீக்ரெட் டாஸ்க். அந்த சீக்ரெட் டாஸ்க் எப்ப வரும், எப்ப குறும்படம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். விஜய் சேதுபதியும் வந்து சொன்னாரு, ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறும்படம் போடவே இல்லை, இதுதான் முதல் குறும்படம், பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. எடிட்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருந்தது. பல பேர் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வயிறு எரிஞ்சாங்க. நான் இருக்க வேண்டிய இடம் இது, நான் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் டாஸ்க் எல்லாம் ஓகே, ஆனா இதை இப்படி பண்ணிருக்க வேணாவே, இதை வேற மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வைத்தறிச்சல்ல உருட்டுனாங்க. சாண்ட்ரா சிறப்பா அந்த டாஸ்கை முடிச்சிருந்தாங்க. ஆனா வைத்தறிச்சல உருட்டுனாங்க. அப்படி வைத்தறிச்சல உருட்டுனதுல சபரியும் ஒருத்தர், சுபிக்ஷா, இன்னும் நிறைய பேர் உருட்டினாங்கன்னு வச்சுங்களேன். இதை இப்படிதான் பண்ணணுங்கிறது, வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுபிக்ஷாவுக்கு வந்து லாஸ்ட்ல வருவோம், அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இங்க சபரி வந்து சொல்லும் போது, இது டாஸ்க் தான், எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க, ஆனா இவ்வளவுதான் இப்படிதான் போகணும்னு அவசியம் கிடையாது, வேற மாதிரியும் பண்ணிருக்கலாம்னார்ல. இவர் டாஸ்க்ல பார்வதி ட்ரிகர் தான் பண்ணாங்க, இப்படிதான் ஹேண்டில் பண்ணுமா நான் பார்வதிய அடிச்சு கண்ணு போறோம், சரி கண்ணு போறது கூட முட்டி தெரியாம பட்டுச்சுங்களாம். அதுக்கப்புறம் புல்டோசர் மாதிரி இடிச்சது, தூக்கி கடாசினது, தூக்கி வீசினது, அவங்க நின்றுட்டு இருக்கும் போது போய் முட்டினது, இதெல்லாம் இப்படிதான் பண்ணமா சபரி அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? ஸோ மற்றவங்க பண்ணும்போது குறை கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சூப்பரா மாஸ் ஹிட்டானது இந்த சீசன்ல அந்த குறும்படம். அதையே குறை சொன்ன ஆளு இவர் மட்டுமே இல்லை, நிறைய பேர் அப்படித்தானே சொன்னாங்க. ஸோ இப்ப இந்த வாரமும் ஒரு குறும்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேற்று எபிசோட் பார்த்து குழம்புனவங்களுக்கு இது புரியும். இப்ப என்ன எதுக்காக அதை போட்டாங்க ஒண்ணுமே புரியல. காலையில வந்து சபரி ஏதோ குப்பையை எடுத்து கட்டி வச்சிருக்கிறாரு, அந்த பிரஷ் காணோன்னு பேசுறாங்க. கம்ருதீன் கிட்டயும் வினோத் கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறமா அப்படியே அங்கங்க அதை பேசிட்டு இருந்தாங்க. அந்த குப்பையை வந்து யாருக்கும் தெரியாம திருடி எடுத்துட்டு போய் கம்ருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட காட்டுறாரு, அந்த கேங் கிட்ட. அவங்க பார்த்துட்டு இது எந்த இல்லை அப்படின்றாங்க. திரும்பி எடுத்துட்டு போய் இவர் வைக்கிறாரு. என்ன ப்ரூஃப் பண்ண, நான் ஒண்ணு நடக்குது இங்க, அதை நான் ப்ரூஃப் பண்ண போறேன்னா சொல்லிட்டு இருந்தாருல. ஃபர்ஸ்ட் பிரஷ் வந்து காணோம். அந்த பிரஷ் காணோங்கிறத விட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த உள்ள ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் இருக்கும்ல, ஃப்ளஷ் பாக்ஸ், அதுக்கு உள்ள வந்து போட்டுருக்காங்க, அதை அடைச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ அதை கிளீன் பண்ணணும், தண்ணி வரல கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அமித் போயிட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து அடைச்சிட்டு இருக்கு, யாரோ இங்க பிரஷ்ஷை தூக்கி போட்டிருக்கிறாங்க இது உள்ள. அது வந்து நார்மலா ஓப்பன்ல இருக்காது இல்ல, அது க்ளோஸ்ல தான் இருக்கும். அதை திறந்து அதுக்குள்ள யாரு பிரஷ்ஷை போட்டாங்க, இது லக்ஸரி ரூம்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அங்க யார் போட போறாங்க? எனக்கு முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது ஸ்லைட்டா என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்தது இல்லை அதுக்கு முன்னாடி, ஸோ அப்போ போட்டு மறந்துட்டு இருப்பாங்களோ, ஏன்னா அப்போ நிறைய கன்ஃபியூஷன்ல ஒரு குழப்பம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ சாண்ட்ரா கூட பார்த்தீங்கன்னா அந்த டவல் எந்த நான் யூஸ் பண்ண டவலா தான் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க பேர் கூட அதில் எழுதிச்சு இல்லை, சாண்ட்ரா ஏமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எழுதிருக்கிறதுனால இப்போ அந்த டைம்ல ப்ரஷ்ஷை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்களோ அப்படின்னு கூட, அதை லேட்டா யாரோ பார்த்துட்டு அதை மறந்துட்டு அப்படி போதும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியா இப்போ அப்படியும் போற மாதிரி இல்லை, இது வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ சபரி என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்படி இது எப்படியும் பார்க்கலாம் பாருங்களேன், முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல பாக்குறேன். ஏன்னா வந்து பார்த்த பதிவுகள்ல எனக்கே மண்டை குழம்பு போய் தான் இருக்கு. ஏன்னா எங்கெங்கயோ எந்தெந்த டைரக்ஷன்லயோ போயிட்டு இருக்காது. இங்க பிரஷ் வந்து காணும், ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருடைய டங் கிளீனரு, பிரஷ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, அப்புறம் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த இது ஸ்க்ரப்பு, இது எல்லாமே காணாம போகுது அப்படின்னு சொல்றாங்க. காணாம போகுதுன்னா எப்படி காணாம போகும்? மறந்து வச்சு ஒருத்தர் வச்சா பரவாயில்ல, இங்க நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களே, அப்ப யாரோ பர்பஸா ஏதோ பண்றாங்க. இப்போ ஒரு குப்பைய வந்து சாண்ட்ரா வந்து, அதாவது திவ்யா போடுறாங்க ஒரு குப்பைய கட்டி, அந்த குப்பைய போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த சிஐடி சபரி. எடுத்துட்டு வந்து பத்திரமா வச்சிருக்கிறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்திருக்கிறாரு. பார்த்தா அந்த குப்பையில பிரஷும் டங் கிளீனரும் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அப்போ திவ்யா கட்டி போடுறாங்கன்னா அப்ப சாண்ட்ரா தான் உள்ள போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரா புரிஞ்சுக்கிட்டாராம். ஆனா இவர் நேத்து என்ன சொல்லியிருந்தார், நம்ம பார்த்ததுல பதிவுகள்ல வந்து பார்க்கும்போது இவர் புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஆனா வந்து இவர் என்ன சொல்லியிருந்தாரு, நான் பார்த்தேன் சாண்ட்ரா தான் போட்டாங்க, சாண்ட்ரா வந்து பிரஷையும் டங் கிளீனரும் போட, அதை கட்டி திவ்யா வந்து குப்பையில போட, அந்த குப்பையை எடுத்துட்டு வந்து இவர் ரூம்குள்ள வச்சுட்டு இருக்காரு. 2 நாளா பார்த்துட்டு இருக்காரு, எதையோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதை தான் ஒவ்வொருத்தருகிட்டே கேட்கிறாரு, உங்களுது காணுமா, உங்களுதா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த சாண்ட்ரா கிட்டே பார்த்தீங்கன்னா கம்ருதீன் எடுத்துட்டு போய் காட்டாரு அந்த குப்பையை. அவங்க இதை பார்த்துட்டு இது எந்த இல்லையே அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் அந்த பதட்டம்? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா தான் இந்த மாதிரி மற்ற ஆட்கள் இதெல்லாம் எடுத்து போட்டு குப்பையில போட்டு கட்டி போட்டுக்கிறாங்க, அதனால தான் பயப்படுறாங்க, பதட்டம் தெரியுது பாருங்க அவங்க முகத்துல, எவ்வளவு பதறாங்க பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க.
ஒரு இடத்துல அரோரா வந்து வச்சு கிழிச்சிட்டாங்க சபரிய. இங்க வந்து இந்த மேட்டர் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சபரிக்கும் வந்துட்டாரு பேசுறதுக்கு. பேசும்போது என்ன சபரி பண்ணிட்டு இருக்க, ஒரு குப்பை, அது வந்து ஒரு பிரைவேட் மேட்டர். அது நாங்க வந்து ஒரு குப்பை பாத்ரூம் வந்து ஒரு குப்பையா தூக்கி போடுறோம் அப்படின்னா அதை ஒருத்தன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவ அப்படின்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி நீ அதை வந்து பெருமையா வேற எடுத்துட்டு வந்து 2 நாள் கழிச்சு அந்த குப்பை எடுத்துட்டு வந்து வைக்கிற, ஒளிச்சு வச்சுட்டு இருந்து, இது கேவலமா இல்லையா இது? அப்ப நாளைக்கு பாத்ரூம்ல டாய்லெட்ல ஏதாவது நாங்க மாதிரி போட்டா கூட எடுத்துட்டு வந்து வைப்பியா அப்படின்லாம் கூட அவங்க கேட்டாங்க. அப்ப என்ன ப்ரூவ் பண்ண விரும்புற? இல்ல ஐ வாண்ட் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ்ன்ற என்ன அக்ரஷன் உனக்கு? என்ன நடந்துச்சு இங்க? என்ன இந்த இவங்கெல்லாம் கோ கண்டஸ்டன்ட்யா இவங்க? அவங்களை என்னையா ப்ரூவ் பண்ண விரும்புற அப்படின்னு சொல்லும்போது, பத்தியா நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க, அவர் நம்மளதான் இங்க டார்கெட் பண்ணி ப்ரூவ் பண்ண விரும்புறாரு அப்படின்னு. இந்த பக்கம் திவ்யா வந்து ப்ரூவ் பண்ணியா, நான் போட்ட குப்பையில என்னடா ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வேற 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 தலங்கள்ல போகுது. நம்ம இந்த கண்டென்ட் எங்க போகுதுன்னு மட்டும் பார்ப்போமே. ஸோ இப்போ இந்த குப்பையை இது எதுக்கு எடுத்து வச்சிருந்தாருன்னா, யாரோ ஒருத்தவங்க குழப்பம் பண்றாங்க, பர்பஸா கேம் ஆடுறாங்க, மற்றவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாண்ட்ரா திவ்யா தான் இதை பண்றாங்க அப்படின்னு தான் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் அதை நோக்கி தான் இவர் போறாரு. பட் இது இவங்க கேட்டது கொஞ்சம் கரெக்ட் தானே, அரோரா வந்து கேட்டது. இந்த மாதிரி குப்பையெல்லாமடா போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்ப, நீ கேப்டன்னா போய் கேமரா முன்னாடி போய் சொல்லு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் காணாம போகுது, எனக்கு இவங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு அங்க சொல்லிருக்கலாம்ல. இதை திவ்யாவும் சொன்னாங்க, நீ கேமரா முன்னாடி போய் சொல்லு, கேமரா வந்து ஃபாலோ பண்ண போகுது, இல்லைனாலும் அவங்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க யாருன்னு. நீ பிக் பாஸ் கிட்ட முறையிடணும்ல, இல்ல நீ வந்து இன்னொருத்தரை வந்து செக்யூரிட்டியா போடணும்ல, அதை விட்டு குப்பையா போய் நோண்டிட்டு இருக்கிற, அதை வேற எடுத்து பத்திரமா. இவனுங்க சீக்ரெட் டாஸ்க் போன முறை வந்து லைட்டா சென்ஸ் பண்ணாரா, சாண்ட்ரா ஏதோ பண்ணுது, ஒருவேளை சீக்ரெட் டாஸ்கா கூட இருக்கலாம், சாண்ட்ரான்னு அவர் சொல்ல ஒரு 4-5 பேர் மேல டவுட் இருக்கு, ஒரு சீக்ரெட் டாஸ்க் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா, சே விஜேஎஸ் கேட்கும்போது நம்ம அதை சொல்லாம விட்டுமே. விஜேஎஸ் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இங்க பிரவீன் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிருப்பான், அரோரா திருடி சாப்பிட்டதா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னதே இவரும் வேற மாதிரி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டாரு. சீக்ரெட் டாஸ்கா இருக்குமோ டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தா சபரிக்கு வந்து ஃபயர் விட்டுருப்போம் போன வாரமே, பரவாயில்லையே இங்கேயும் ஒருத்தன் தெளிவானவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, பாதி வந்து மிஸ் பண்ணிட்டுமே, நமக்கு அந்த இது விஷயம் அப்பயே தோணுச்சு, அப்ப இந்த முறை வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சு, இப்ப ஏதோ சீக்ரெட் டாஸ்க் போற மாதிரியும் அதை இவர் கண்டுபிடிச்ச மாதிரியும் கையங்காலமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் தூக்கி ரூம்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அப்படி தேவையா இது சபரிக்கு அப்படின்னு தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எனக்கு சைக்கலாஜிக்கலா யோசிச்சா, இது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது சிலருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குல்ல, மற்றவங்க பொருளை திருடுறது, அந்த மாதிரி திருடுற பழக்கம் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா எல்லாருமே இங்க சாண்ட்ராவை வந்து குறை சொல்லி நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது, அவங்க பதட்டமா இருக்காங்க, நர்வஸா இருக்கிறாங்க அப்படின்லாம். அது இவங்களும் ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்களா? பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து முன்னாடியே பிரஷ்ஷை பத்தி பேசிட்டு இருந்தாங்க 2 நாள் முன்னாடி, அப்பனா சபரி வந்து கேட்கும்போது அவங்க சொல்லவே இல்லையே, எந்துதான் அப்படின்லாம் அவங்க சொல்லையே, அப்பனா ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, அவங்க மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல வந்து சிக்க போறாங்களா என்ன அவங்க? ஒண்ணு இந்த மாதிரி. இன்னொன்னு வந்து போன வாரம் டாஸ்க் இருக்குல்ல, வீக்லி டாஸ்க், ராஜாங்கம் டாஸ்க், இந்த டாஸ்க்ல இவங்க கேரக்டருக்கு குழப்பம் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்க. யாருக்கு? திவ்யாக்கு. அவங்க சாண்ட்ரா இவங்க கெமி கிட்ட போயிட்டு சப்போர்ட் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி குழப்பம் பண்ணோம் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இது கேரக்டர் கொடுக்கப்பட்டது, இதை நம்ம சீக்ரெட்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் ரம்யா கிட்டையும் போயிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, சீக்ரெட்டா நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, யாருக்கும் தெரியாம குழப்பம் பண்ணோம் அப்படின்னு. அதுக்காக இதெல்லாம் பண்ணாங்களா அவங்க? இப்போ கெமி போய் கேட்கும் போது இல்ல இந்த டிஸ்கஷன்ல சீக்ரெட்டா நம்ம இதை பண்ணணும்னு சொன்னதை வந்து இது சீக்ரெட் டாஸ்க்னு நினைச்சிட்டாங்க. கெமியும் சரி, இந்த பக்கம் ரம்யாவும் சரி, சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் கொடுக்கல, சீக்ரெட்டா இதை பண்ணணும்னு சொன்னாங்க பாருங்க. இதே எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர், இதை நம்ம இந்த வேலையை குழப்பம் பண்ற வேலையை சீக்ரெட்டா பண்ணணும்னு சொன்னாங்க பாருங்க திவ்யா. இதுல இருந்து சீக்ரெட் டாஸ்க் நீ நினைச்சுக்கிட்டு நீ சீக்ரெட் டாஸ்க்னு சொன்னியே, பொய் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போன வாரம் சுபிக்ஷா மேட்ரு, சுபிக்ஷா வந்தோம் அப்படின்னா, இந்த குறும்படம் போட்டு முடிச்சதும் இது நல்லா இருந்தது சீக்ரெட் டாஸ்க், அதை இப்படிதான் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, கொஞ்சம் வேற மாதிரியும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்ல, விஜேஎஸ் வந்து கலாச்சிருப்பாரு, ஓ அப்படியா, நீ இருக்கிறதுக்குள்ள இதை விட சூப்பரா ஒரு சீக்ரெட் ஒரு பிராங்க் வந்து நீங்க பண்ணணும் சுபிக்ஷா, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த பிராங்க் வந்து நினைச்சு இது யாருமே கண்டுபிடிக்கல பத்தியா, நான் எப்படி ஒரு பிராங்க் பண்ணியிருக்கேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா தான் இதை பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு குறும்படத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பார்வை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுபிக்ஷா எதுவுமே பெருசா தன்னை வெளிக்காட்டிக்கல. ஒரே ஒரு முறை இந்த வியனா வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு வினோத் அப்படின்னு சொல்ல, அதை வந்து இவங்க போய் கேட்குற, நியாயம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குற,
அந்த விஷயம் தான் நடந்தது. குழந்தைகள் பாக்குறாங்க, ஏற்கனவே ஒரு தப்பான இம்ப்ரெஷன் இருக்கு, கெட்ட வார்த்தை பேசுறாங்கலாம். இப்போ வந்து நீங்க கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு, என்னவோ அவர் மட்டும் தான் பேசுன மாதிரி அங்க போனாங்க, ஒரு புரட்சி பெண் மாதிரி. அது ஒண்ணுதான் பண்ணாங்க, வேற எதுவுமே பண்ணலையே. அப்ப இதுதான் அவங்களுடைய வேலைன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்லைன்னா எதுக்கு எபிசோட்ல அவ்வளோ வாண்டடா அவ்வளோ தூரம் அதை காட்டணும், அவ்வளோ தூரம் அதை காட்டுறாங்க. வேற கண்டென்ட்லாம் இருக்கும்போது, ஃபைட் கண்டென்ட்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இதை காட்டுறாங்கன்னா இது நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணப்படும் நினைக்கிறேன் வீக்கெண்ட்ல. அப்ப அதை பண்ணது இதெல்லாம் வந்து பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறாங்களா? பிராங்க்ன்ட்டு பிரஷ், இந்த டாய்லெட்ரிஸ் இதெல்லாமா தூக்கி போடுவீங்க? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃப்ளஷ்ல போடுறீங்க, இன்னொன்னு குப்பையில போடுறீங்க, இப்படியா போடுவீங்க அப்படின்னும் அந்த கேள்வி வரும். அவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு. இன்னொன்னு, சபரி எடுத்து வச்சிருந்தார்ல அந்த குப்பையில, அங்க வந்து டங் கிளீனர் இருந்தது, பிரஷ் இருந்ததுன்னு சொல்றாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, அது சாண்ட்ராதே இல்ல. கடைசியில அது வந்து அவர் கேங்ல இருக்கிற கனியக்கா தான். கனியக்கா ஓட்ட தான் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கேங் அடிக்கிறதுக்கு இவன் தூக்கத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறான் கேப்டனா. ஸோ இதெல்லாமே காமெடியா தான் இருக்கு. இது என்ன டைரக்ஷன்ல போகுது? திருடுறாங்க அப்படின்னு அப்படியே எடுத்துட்டு போறாங்களா, இல்லைன்னா வந்து எப்பயோ அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பண்ணது இப்ப லேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாக்குறாங்களா, இல்லைன்னா இங்க இவங்க சீக்ரெட் டாஸ்க் குழப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜாங்க டாஸ்க்ல சீக்ரெட்டா பண்ணணும்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரம்யாவும் கெமியும் இந்த ஆட்டத்தை ஆடிட்டாங்களா? இதுல யாரு கல்பிரேட்? இல்ல சுபிக்ஷா வந்து தனியா விஜய் சேதுபதி சாரே பிராங்க் பண்ண சொன்னாரே, நான் ஒரு பிராங்க் பண்றேன், ஹவுஸ்மேட்ஸே வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்களா? இதுல யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. குறும்படம் போட்டாலும் இது புரியுமான்னு கூட புரியல. விஜேஎஸ் வந்து நிச்சயமா குறும்படம் போடுவாரு, வீடியோ குறும்படம் போடுறாரோ இல்லையோ வாயிலையாச்சும் குறும்படம் போடுவாரு. அதனால எபிசோட்ல வந்ததுனால நிச்சயமா இது பேசப்படும், உண்மை என்னன்னு சொல்லிட்டு வெளியே வரும். உங்களுக்கு இது எப்படி தோணுது? யார் சைடு யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.